அனைவருக்கும் வணக்கம். இது ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. தினசரி முக்கியமான தலைப்புகளின் கீழ் விவாதத்தை நடத்தும் ஜெயா பிளஸ் இன்று எடுத்திருக்கக்கூடிய தலைப்பும் மிக மிக முக்கியமான ஒன்றுதான். சமீப நாட்களாகவே செய்தி தொலைக்காட்சிகளில் தொடங்கி நாளிதழ் வரைக்கும் தலைப்பு செய்திகளில் இடம்பிடிப்பது தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம். சமீப மாதங்களாகவே தினசரி 2 முறை ஒவ்வொரு நாளும் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை மாற்றம் அடைந்து வரக்கூடிய நிலையில் இதற்கான காரணங்களாக சர்வதேச அரசியல் விவகாரங்களை எல்லாம் சுட்டிக்காட்டினாலும் இதற்கு பின்புலத்தில் இன்னும் ஏராளமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்றைய மதிப்பில் தங்கத்தினுடைய விலை என்பது எட்ட முடியாத அளவிற்கு உயர்ந்து வரக்கூடிய நிலையில் இதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து தான் ஜெயா பிளஸ் இன்று மிக விரிவாக விவாதிக்க இருக்கிறது. இது ஒரு பொதுவான தலைப்பும் கூட, அரசியல் அல்ல, மாறாக தேர்தல் அல்ல. இதை தாண்டி அனைவருக்குமான ஒரு பொதுவான தலைப்பாக இன்று ஜெயா பிளஸ் விவாதத்தை கையில் எடுத்திருக்கிறது. தலைப்பை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். வரலாறு காணாத உச்சம் தொட்ட தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஒரே நாளில் 2 முறை உயரும் நிலை, பின்னணி என்ன? இதுதான் இன்றைய தலைப்பு. விருந்தினர்களையும் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் மற்றும் எழுத்தாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு பொருளாதார நிபுணர் திரு கண்ணன் சார், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் நம்மோடு இணைய வழியில் இணைய இருக்கிறார் நகைக்கடை உரிமையாளர் திரு SM சிக்கந்தர் அவர்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்று விடலாம். பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், சமீப நாட்களாகவே எந்த நாளிதழாக இருக்கட்டும், தொலைக்காட்சிகளில் ஒரு நாளைக்கு 2 முறை பிரேக்கிங் செய்திகள். தங்கத்தினுடைய விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து விட்டது, வெள்ளி நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற செய்திகள் தான். இந்த செய்தியை அடிப்படை சாமானிய மக்கள் பார்க்கும்போது ஏதோ ஒன்று சொல்ல வராங்க இல்லையா? என்ன உண்மையிலே என்ன நடக்குது பின்னணியில்? இப்போ நீங்கள் அடுத்துடனே அறிமுகத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க, என்னென்னா உலக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நிலைமை, அதான் சொன்னீங்க. அது ஓரளவுக்கு உண்மை. ஆமாம் ஆமாம், அது பொய்யெல்லாம் இல்லை, அது உண்மை தான். அதுதான் பரவலாக பேசப்பட்டு வருகிறது, எழுதப்பட்டு வருகிறது. ஆனால் முழுமையானது கிடையாது, அது அல்ல. ஆனால் அதை தாண்டி வேறொன்று இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம், நம்முடைய ஜெயா ப்ளஸ்லேருந்தே கூட நம்ம ஒரு முறை அதை பதிவு செய்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, தங்கம் நுகர்வோர் கையிலிருந்து பெருமுதலீட்டாளர் கைக்கு போய்விட்டது. அந்த சந்தி இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் வாங்கினே எவ்வளோ வாங்குவீங்க? மிஞ்சி போனால் 1 பவுன் வாங்குவீங்க, 2 பவுன் வாங்குவீங்க, அவ்வளோதான். அது கூட நாளைக்கு எதற்கான பயன்படும் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அது நீங்கள் அப்படியே வைத்திருந்தாலும் கூட நீங்களும் நுகர்வோருங்கிற கணக்கில் தான் வருவீங்க. நானெல்லாம் நுகர்வோர் தான், இங்கே இருக்க எல்லாருமே நுகர்வோர் தான். ஆனால் சர்வதேச சந்தையிலே கடந்த சில மாதங்களாக பெருமுதலாளிகள் உள்ளே வந்து விட்டார்கள், பெரும் முதலீட்டாளர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். அதுதான் பிரச்சனையே. இப்போது எந்த ஒரு சந்தையாக இருந்தாலுமே பொருளாதாரத்தில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நுகர்வோர் கையில் இருக்கிற வரையிலே சந்தை மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும், சாமானியர்களுக்கு உகந்ததாக இருக்கும். அது எப்போது பெருமுதலீட்டாளர்கள் கைக்கு போகிறதோ அப்போது எல்லாமே கைமீறி போய்விடும். இது எந்த ஒரு அரசும் எதுவும் செய்ய முடியாது. பெருமுதலீட்டாளர்கள் வருகிறார்கள், ஒட்டுமொத்தமாக பணத்தை அதில் கொட்டுகிறார்கள், அதிலிருந்து ஒட்டுமொத்தமாக பணத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். 2 இடங்களில் இந்த கொள்முதல் நமக்கு மிகப்பெரிய அளவிலே பாதித்து இருக்கிறது என்று தோன்றுகிறது. ஒன்று பெருமுதலீட்டாளர்கள் வரவு, 2வது பெரும்பாலான நாடுகளின் மத்திய வங்கிகள், சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது அது வந்து அரசு வங்கிகள் தான். பெரும்பாலான மத்திய வங்கிகள் இப்போ தங்கத்தில் முதலீடுகளை அதிகரித்திருக்கின்றன. அப்போ நீங்கள் பாருங்கள், சாமானியர்களுக்காக இருக்க வேண்டிய ஒரு சந்தை அதிலிருந்து வெளியே வந்து பெருமுதலீட்டாளர்களுக்கும் மத்திய வங்கிகளுக்குமான ஒரு சந்தையாக மாறி இருக்கிறது. அங்கே மிக கடுமையான விலையேற்றம் இருக்கத்தான் செய்யும். இதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம். ஏதேனும் ஒரு இடத்துல நம்முடைய இந்த தங்கச்சந்தை இருக்கிறது இல்லையா, அது ஏதேனும் ஒரு கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்றால் அநேகமான சாத்தியமான ஒரு அமைப்பு இங்கே இல்லை, உலக அளவில் இல்லை. அதனால் இப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, ஏதேனும் ஒரு வங்கியில் அமெரிக்காவில் ஃபெடரல் பேங்க்கில் வட்டி விகிதம் குறைக்கிறோம் அப்படி சொன்னால் ஒன்று அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் வெளியே எடுத்துக்கொண்டு அது தங்கத்தில் முதலீடு செய்கிறாங்க. அது யார்? நீங்களோ நானோ அல்ல இல்லையா, பெருமுதலீடு. அப்போது பெருமுதலீட்டாளர்கள் உள்ளே வந்து விட்டார்கள், முதலீட்டாளர்களின் சந்தையாக இது மாறி இருக்கிறது. இதில் என்ன ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதன் காரணமாக சாமானியர்கள் மட்டுமே பாதிக்கப்படுவதில்லை. இப்போ இங்கே வரப்போகிறாங்க, ஒரு ஐயா வர்றாங்க, இப்போது அவங்கள கூட கேளுங்க, நகை வியாபாரமும் கூட பாதிக்கப்படுகிறது. ஏன்னா தங்கம் ஒட்டுமொத்தமாக முதலீட்டாளர்கள் கைக்கு போகிறது. அந்த விலை கொடுத்து நகைக்கடையிலே வாங்கி அங்கே வருகிற போது வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை குறைந்து போகிறது. என்னைக்காவது ஒரு நாள் குறைஞ்சு போகிறாங்கிற நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா. அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு விஷச்சூழலில் நம்ம கொண்டு ஒரு விஷய சர்க்கிள்,
எக்கனாமிக்ஸில். அந்த ஒரு விஷய சர்க்கிள் எப்படின்னா, இந்த பெருமுதலீட்டாளர்கள் எப்போ இந்த சந்தையை விட்டு விலகுகிறார்களோ அப்போது தான் விலை வீழ்ச்சி காண ஆரம்பிக்கும். ஆனால் கடந்த 2-3 மாதங்களாக பெருமுதலீட்டாளர்கள் இதை விட்டு வெளியே போவதற்கான சூழல் எங்கேயுமே இல்லை. 2-3 காரணங்கள். ஒன்று, அமெரிக்க அரசு எடுத்தவர் கூட ஒரு அதிரடி பொருளாதார நடவடிக்கைகள், அது எதிர்மறை விளைவுகள் தான் ஏற்படுத்தும். இருந்தாலும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு அநியாய வரி விதிப்பு அப்படிங்கிறது. அப்புறம் அவங்களோட மானிட்டரி பாலிசி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2025 மானிட்டரி பாலிசி அமெரிக்காவில் என்ன சொல்லியிருக்காங்க, நிதிக்கொள்கை தமிழில். அவங்க நிதிக்கொள்கை என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய பணவீக்கத்தை நாங்கள் 2% கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய நலனை மட்டுமே பார்க்கிற போது உலக நலன் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. ஆனால் அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவர் உள்ளே வருகிற போதே அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட உள்ளே வந்தார். அமெரிக்கா தான் எனக்கு முதலில் அப்படின்னு, அமெரிக்காவில் தான் முன்னிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறது. அமெரிக்க நலனை மட்டுமே முன்னிறுத்தினால் பரவாயில்லை, ஆனால் உலக நலனை பின்னுக்கு தள்ளிவிட்டு அமெரிக்க நலனை முன்னிறுத்துகிறார். அதனால் வரக்கூடியது தான் இது. அப்புறம் 3வது மிகப்பெரிய விஷயம், ஒரு ஜியோ பொலிட்டிக்கல், ஒரு ஜியோ எக்கனாமிக் சுச்சுவேஷன், ஒரு வாலட்டைல் சுச்சுவேஷனில் இருக்கிறோம் நம்ம, சரிங்களா? எதிர்மறை விளைவுகளை அதிகம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழப்பமான சூழலில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம், நிச்சயமற்ற ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டாலரின் மதிப்பு இப்படியே இருக்குமா விழுமா என்பது தெரியவில்லை, ஒவ்வொரு ரூபாயின் மதிப்பும் அதிகமாகுமா குறைந்து போகுமா என்பது தெரியவில்லை. ஒரு நிச்சயமற்ற சூழல் இருக்கிற போது அத்தனை பேருமே தங்கத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தங்கச்சந்தையை ஆக்கிரமித்திருப்பவர்கள் யார் அப்படின்னா, பொருளாதாரத்திலே யாரெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்த முடியுமோ அவர்கள் தான். நம்மால் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு தர முடியும். நீங்களோ நானோ இங்கே இருக்கக்கூடியவங்களோ நாம் ஏதோ ஒரு என்ன பண்ணாலுமே அது ஏதோ ஒரு பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு இருக்குது, சரிங்களா? உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு, ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் உழைப்பதுண்டு சொல்கிறாங்கல்ல திரைப்பட பாடல். அந்த மாதிரி நம்முடைய ஒவ்வொருடைய பங்களிப்பும் பொருளாதாரத்தில் இருக்கிற பங்களிப்பு அதில் இருக்கிறது. நம்முடையால் எந்த ஒரு பாதிப்பும் அதில் இல்லை. ஆனால் பங்களிப்பு இல்லாமல் பாதிப்பு மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பெருமுதலீட்டாளர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். அவர்கள் இப்போ தங்கச்சந்தைக்கு வந்து விட்டாங்க. அதுதான், அதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். இது நுகர்வோர் கைக்கு மாறுகிற வரையிலே இது சற்று கஷ்டமான விஷயம் தான் இது. அதனால தான் இது பெருமுதலீட்டாளர்களின் கைக்கு தங்கச்சந்தை போய்விட்டது என்பது தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்த சூழல் மாறினால்தான் அத்தனை பேருக்குமே நல்லது. சரி, ஓகே. வணிகர்களுக்கும் நல்லது, சாமானியர்களுக்கும் அதுதான் நல்லது. ஓகே, முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். கணேஷ்குமார் சார், இப்போ பெரும்பாலான சர்வதேச ஊடகங்களுடைய செய்திகள் எடுத்து படிக்கும்போது அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு, இதற்கு முன்பு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார் சுட்டி காட்டினதா, பல நாடுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய போர், மூலக்கூடிய இந்த போருக்கான ஆயத்த பணிகள், இதெல்லாம் தான் தங்கத்தினுடைய விலையேற்றத்திற்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதற்கு முன்பும் இதே நிலை தானே இருந்தது. ஆனால் ஏன் ஒரு சமீபத்திய மாதங்களில் மட்டும் இவ்வளவு பெரிய விலையேற்றம்? என்ன உண்மையிலேயே இதற்கு சர்வதேச அரசியல் தான் பின்புலத்தில் காரணமா, இல்லை இந்தியாவில் மட்டும்தான் இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது? தங்கத்தின் மீதான அபரீதமான வளர்ச்சி மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியா தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இது ஒரு வகையான ஒரு வீழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது 1929 வருஷம் வந்து ஒரு கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது. ஸோ அதில் வந்து பெரும் வீழ்ச்சி, நான் சொல்கிறது வந்து வேர்ல்டு வைட் மார்க்கெட்டில் பெரும் வீழ்ச்சி நடந்தது. அதுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெபிலைஸ் ஆகி திருப்பி ஒரு 5 வருஷங்களில் மேலே வரும்பொழுது உலகப்போர், அதாவது 2ஆம் உலகப்போர் வருது. அதுக்கப்புறமா நம்ம பார்த்த உலகமே முழுக்க மாறி போச்சு. 1945 வந்து மொத்தமாக மாறி போச்சு. அந்த சமயத்தில் தான் அமெரிக்க டாலர் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை ஆரம்பிக்குது. அதாவது 1929 1945 வரைக்கும் கிரேட் பிரிட்டனுடைய உங்களுடைய அந்த இதுதான் ஸ்டெர்லிங் பவுண்ட் தான் வந்து கோல் வச்சு கொண்டிருந்த ஒரு கரன்சியாக இருக்குது. அந்த 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 கோல் வச்சு கொண்டிருந்த அந்த ஸ்டெர்லிங் பவுண்ட் அது வந்து எப்போ வீழ்ச்சியை சந்திச்சதோ அப்போ அமெரிக்க டாலர் வந்து தன்னுடைய இடத்த பிடிச்சது. சுயஸ் கனால் இஷ்யூக்கு அப்புறமா 1956 இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாலர் தான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ போன வருஷம் பிரிக்ஸ் மாநாட்டின் போது, நான் சொல்கிறேன் 2025 24-25 ஆண்டோடைய பிரிக்ஸ் சம்மிட்டில் பிரேசில் கிட்ட இருந்தது அது தலைமை. அப்போ லுலா அவர்கள் சொன்னது என்னென்னா, பிரிக்ஸ் வந்து பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக மாற்றிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆயிலை வந்து நம்ம ஏன் ஆயிலும் சரி வர்த்தகமும் சரி நம்ம ஏன் ஒரு 3ஆம் கரன்சியே எடுக்கணும், நம்ம பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்குள்ளே வர்த்தகம் செய்து கொள்ளலாம், நம்ம டாலரை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னது. அன்னிலேருந்து தான் இன்றைக்கி இது வரைக்கும் இந்த பிரச்சனை வருதுன்றது என்னுடைய பார்வையை வைக்கிறேன். ஏன்னா டாலர் அப்படின்றது ஒரு ஸ்டேபிள் கரன்சியாக இருந்தது. ஸோ டாலர் வந்து இட் வாஸ் வெப்பனைஸ்ட் பை யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதாவது டாலர் வந்து ஒரு ஆயுதமயமாக்கல் அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதனால் டாலர் வைத்து எந்த நாட்டை வேணால் முடக்கலாம் அப்படின்னு ரஷ்யா மீது 20,000 சாங்ஷன், வெனிசுலா மேலே 20,000 சாங்ஷன், ஈரான் மீது 20,000 சாங்ஷன் போட ஆரம்பித்த உடனே மற்ற நாடுகள்லாம் முழித்து கொண்டு சரி இப்போ இனிமேல் நம்ம டாலரை நோக்கி பயணம் செய்ய வேண்டாம், டாலரை வந்து உலகத்தோடைய அதாவது சொல்கிற வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி அப்படின்றது இனிமேல் தேவையில்லை, நம்ம இந்த நூற்றாண்டு வந்து
ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா டாலர்லேருந்து நம்ம வந்து நம்மளுடைய கரன்சிக்கே போகலாம் அப்படின்னு யூனிட் அப்படின்னு ஒரு கரன்சி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆயத்தத்துக்கு ரெடி ஆகுது 2025 ஆண்டு 26. ஸோ அந்த சேஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா டாலர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை உலக நாடுகள் அனைத்திலிருந்து தூக்கிவிட்டது. அதனால என்ன ஆச்சுன்னா வேற எது கிரிப்டோ கரன்சி நம்ப முடியாது. கிரிப்டோ கரன்சி வந்து இட் இஸ் தேர்ட் பார்ட்டி இல்லைனா பிரைவேட் பிளேயர் அங்கீகரிக்கப்படாத ஒன்று. அதனால யாருமே இந்தியா வந்து முதல்ல இருந்தே அது ரொம்ப காஷியஸாக விளையாடினாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வேற எங்கே போவாங்க? ஸோ டாலரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டாலர் வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்றாங்க. அவங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் கேம் பிளேவே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக எல்லா கண்ட்ரீஸ்ல வந்து டீகப்பிள், அதாவது பர்பஸ்ஃபுல்லாக டி டாலரைசேஷன் நோக்கி அமெரிக்கா நகர்த்துகிறது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 6 months-ஆக ட்ரம்ப் அவர்களுடைய பாலிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் போக வேண்டாம், நானே உங்களை அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி எல்லா நாடுகள், அதாவது எந்த நாடெல்லாம் நட்பு நாடாக இருந்ததோ, நான் சொல்கிறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், யூகே, எல்லா நாட்டையுமே நானே உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி எல்லா நாடுகளில் இருந்தும் அமெரிக்கா தானே தனிமைப்படுத்திக் கொள்ளும் அந்த நோக்கத்தோடு அவங்க மூவ் பண்ணுறதுனால இப்போ டாலர்லேருந்து வெளில வந்தோடனே வேறு எங்கே போவாங்க? கிரிப்டோ கரன்சி கிடையாது, வேறு எந்த ஒரு ஸ்டேபிளான ஒரு இதுவுமே மோடும் கிடையாதுன்றதுனால பாஸ்கரன் ஐயா குறிப்பிட்டபடி அது ரீட்டைலேருந்து ஹோல்சேல்லேருந்து பெருநிறுவனங்கள் இப்போ கண்ட்ரீஸ் லெவலில் போகுது. அதாவது நாடுகள் வந்து தங்கத்தை வாங்கி குவிக்கின்றன. ரஷ்யா வாங்கி குவிக்குது, சைனா வாங்கி குவிக்குது, இந்தியா வாங்கி குவிக்குதுன்னும் போது ஸோ இப்போ நம்மளோட வந்து ஒரு பெருநிறுவனம் போட்டி போட்டால் கூட பரவாயில்ல, நம்ம வாங்கிக்கலாம். நான் சொல்கிறது நாடுகளே நம்மளோட போட்டி போடும் போது தங்கத்தோட விலை இப்படி தான் இருக்கும். இன்னொன்று இது வந்து ஸ்டார்டிங் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு நோக்கி உலக பொருளாதாரம் நகர்ற மாதிரி என்னுடைய பார்வையை குறுக்கீடு கணேஷ்குமார் சார், இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய காலத்துக்கும் ஒப்பீட்டு அளவில் இதற்கு முன்பே இது நிலைமை இருந்திருக்கும்ல. ஆனால் ஒரு 3 மாசத்துல தான் கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 2015 2023 வரைக்குமான விலையை ஒப்பிடும்போது கடந்த 2 ஆண்டுகளில் ஏறி இருக்கக்கூடிய விலை 10 ஆண்டுகளுக்கு ஒப்பீடாக இருக்குது. அப்போ இந்த 2 ஆண்டுகள் என்ன நடந்துச்சு? ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து சில மாதங்கள் தான் ஆகியிருக்குது, அந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் அதற்கு முன்பிலிருந்தே இந்த ஒரு விலையேற்றத்தை நம்ம இந்தியாவில் பார்க்க முடியுது, குறிப்பாக தமிழ்நாட்டில். அப்படின்றப்போ இதற்கு வேற காரணங்கள் இருக்கலாம் இல்லையா பின்புலத்தில்? அந்த காரணம் தான் என்னன்னு கேட்குறேன். இல்லை, அதுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ கரன்சியை வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணோம். மற்ற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை வந்து உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கி விளையாட விட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து ரொம்ப காஷியஸாக ப்ளே பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படி இப்போ மற்ற நாடுகளுடைய தங்கம் வாங்கும் அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதோட இந்தியாவுடைய தங்கம் வாங்கும், அதாவது மக்கள் ரீட்டைலில் வாங்குற தங்கம் வாங்குற பேட்டர்ன் வந்து வேற. ஸோ இந்தியாவில் அதாவது இந்திய பெண்மணிகள் தான் வந்து தங்கத்தை வந்து நிறைய வச்சிருக்கக்கூடிய ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி சர்வே அப்படிதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னாலுமே இந்திய பெண்மணிகள் அவங்க கிட்ட மாத்திரம் தான் வேர்ல்டுலேயே கோல்டு ரிசர்வ் ஜாஸ்தியாக அதிகமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க அந்த பையிங் பேட்டர்ன் வந்து நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கு. ஆனால் மற்ற கண்ட்ரீஸில் இவ்வளோ நாள் வந்து இல்லாத ஒரு விஷயம், ஒரு பெரிய வாலட்டிலிட்டி ஏன் வருது அப்படின்னா டாலர் அப்படின்ற ஒரு ஆதிக்கத்தை வச்சு தான் உலகத்தில் எல்லாமே பையிங் கெப்பாசிட்டி, கண்ட்ரீஸோட பையிங் கெப்பாசிட்டியாக இருந்தது. ஸோ அதை வந்து லாஸ்ட் செப்டம்பரில் தான் உங்களுக்கு, அதாவது நீங்கள் சொல்கிறது 10 வருஷம் சொல்கிறீங்க, நான் சொல்கிறது கடந்த 6 மாதங்கள்லேயே அதாவது 100 ஆண்டுகள் 100 ஆண்டு இல்லைனா 75 ஆண்டுகளாக கோலோச்சு கொண்டிருந்த ஒரு கரன்சி, அந்த கரன்சி ஒரு கேள்விக்குறியாகுது. மற்ற நாடுகளில் வைத்திருந்த தங்கத்தை இந்தியா வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சது. யூகேல நம்மளுடைய கோல்டு ரிசர்வ் வச்சுருந்தோம், நம்ம நாட்டோட தங்கத்தை யூகேல வச்சிருந்தோம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2022-23 வருஷமே நம்ம திருப்பி கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ ஜெர்மனி, அதாவது வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கோல்டு வச்சிருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, 3300 டன் அளவுக்கான தங்கம் அவங்களோட இருப்பு, தங்கத்தோடைய கையிருப்பு, அதில் 50% தங்கம் வந்து அவங்களுடைய உள்நாட்டிலே இருக்கு. அதாவது 1700 டன் அளவுக்கு அவங்க உள்ளே வச்சிருக்காங்க. ஆனால் மிச்சத்தில் 37% நியூயார்க்கில் இருக்கு. அந்த நியூயார்க்கில் இருக்க தங்கத்தை லாஸ்ட் நான் சொல்றது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியிலிருந்து ஜெர்மனியோடைய எக்கனாமிஸ்ட்டும் ஜெர்மனியோடைய கவர்மெண்ட்டும் அங்கே தங்கம் நம்மளுக்கு வேண்டாம், அதை நம்ம திரும்பி எடுத்துகிட்டு வரோம், இதுக்கு மேலே வந்து தங்கம் வெளியில் வைக்க வேண்டாம், அதாவது அவங்களுடைய தங்கம் தான் ஆனால் நியூயார்க்கில் இருக்குது, அந்த தங்கத்தை திருப்பி கொண்டு வரேன் அப்படின்னு ஜெர்மனி ஆரம்பிச்சிருக்கு. 37% தங்கம் நியூயார்க் நகரத்திலிருந்து நேராக ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வரப்போகுது. ஸோ இப்போ எல்லா நாடுகளும் தன்னுடைய தங்கத்தையே திரும்ப வைத்துக்கொள்ள ஆசைப்படுகின்றன. அது அப்போனா தங்கத்தோடைய மதிப்பு எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத நான் உங்களுடைய இதுக்கு அப்சர்வேஷன் நம்ம அதை அடுத்த சுற்றுல பேசலாம். திரு கண்ணன் சார், முன்பு பேசிய போது
பங்குச்சந்தை முதலீடு அப்படின்ற ஒரு நிலை மாறி தங்கச்சந்தை முதலீடாக மாறிடுச்சு இந்தியாவில். அதுவும் ஒரு காரணம் விலையேற்றத்திற்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் சில புள்ளி விவரங்களை நம்ம மேற்கோள் காட்டிட்டு அதுலேருந்து உங்கள்கிட்ட கேள்வியை முன்வைக்கிறேன். இது 2025 டிசம்பர் குளிர்கால கூட்டத்தொடரில் மத்திய நிதியமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு புள்ளி விவரம். இந்தியா எவ்வளவு தங்கத்தை இறக்குமதி செஞ்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் 2024-25 நிதியாண்டில் மட்டும் 7,57,093 கிலோ தங்கத்தை இறக்குமதி செஞ்சுருக்காங்க. கடந்த 6 மாதத்தில் நடப்பு நிதியாண்டில் 2,99,768 கிலோ தங்கத்தை இறக்குமதி செஞ்சுருக்காங்க. என்னுடைய கேள்வி, இப்போதான் இந்த தங்கத்தை பங்குச்சந்தை மாதிரி தங்கச்சந்தையில் முதலீடு நடக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதற்கு முன்பு இதை விட 9 லட்சம் கிலோ தங்கம்லாம் இந்தியா இறக்குமதி செஞ்சிருக்கு. அப்போ இருந்த தேவையை விட இப்போ கொஞ்சம் குறைந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஒப்பீட்டளவில் அது அடிப்படை சரியா? ஒரு பொருளாதார நிபுணராக நீங்கள் என்ன சொல்றீங்க? அதாவது டன்னேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்றது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலை ஏற்றத்தினால் நம்மளோட பணம் வாங்குறதுக்கு ஒதுக்குறது ஒரு 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி அதே 1 லட்சம் தான் இருக்குது. பட் அதோட வேல்யூ ஆஃப் அந்த 1 லேக்கோட டன்னேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாயிடுது. ஸோ அந்த 1 லட்சம் தான் வாங்கிட்டு இருக்கோம். சம்வாட் 1 லேக் க்ரோர் தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த 1 லேக் க்ரோருக்கு அன்றைக்கி 30 டன் கிடைச்சிது, இன்றைக்கி 20 டன்னு தான் கிடைக்கிது அப்படின்றது. அதனால தான் அந்த டன்னேஜோட குறைவு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறது. ஸோ இது கன்சியூமர்ஸ் குறைஞ்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்மளோட பையிங் வேல்யூ அதே தான், வேல்யூ ஆஃப் பையிங் சேம், பட் குவான்டிட்டி ஆஃப் பையிங் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அதோட விஷயம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனது, லிவிங் எக்ஸ்பென்சஸ் கூடி இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். 100 பேர் தான் முன்பு தங்கம் வாங்கினாங்க, இப்போவும் 100 பேர் தான் வாங்குறாங்க. ஆனால் முன்பு வாங்கின 100 பேர் ஒரு 5 சவரன் வாங்கினாங்கன்னா இப்போ 2.5 சவரன் தான் வாங்குறாங்க. அதுதான் நிலைமை அப்படின்றீங்க. அது நீங்கள் 100 பேருன்னு எடுத்துக்க தேவையில்லை, 100 ரூபாய்ன்னு எடுத்துக்கலாம். அது வேல்யூ தான் எடுத்துக்கணும், பர்சன்ஸ்ன்னு எடுத்துக்க தேவையில்லை அப்படின்ற. ஸோ அந்த வாங்கக்கூடிய அந்த அமௌண்ட் சேம், பட் அதுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் கம்மியாக இருக்கு அப்படின்றது தான். ஆரம்பத்தில் நீங்கள் பேசிட்டு இருந்தது ஒரு நாளைக்கு 2 முறை தங்கத்தோட இது லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் தான் இந்த தங்கத்தோட ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு இடம். ஸோ இவங்களோடைய ஸ்டாண்டர்டே என்னென்னா, ஒரு நாளைக்கு 2 வாட்டி கோல்டோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது மார்னிங் 10:30 அண்ட் ஈவினிங் 3:30. அது ஜிஎம்ஹெச்சில், அதாவது கிரீன்விச் டைமில் அந்த டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கோல்டோட ரேட் பை ஆக்ஷனில் தான் இருக்கும். சப்ளை வேர்சஸ் டிமாண்டை பொறுத்து தான் அந்த ப்ரைஸிங் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாததுனால நமக்கு அந்த ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டுன்ற மாதிரி திங்கிங்கில் தான் இருந்துட்டு இருந்தது. லாஸ்ட் 4 இயர்ஸாக பொறுத்த வரைக்கும் கோல்டோட ரேட் அப்நார்மலாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலாக ஒரு 10%க்குள்ளே இருக்கும், இல்லைன்னா ஒரு 5%க்குள்ளே தான் அந்த ப்ரைஸிங் பர் இயர் ஏறிட்டு இருக்கும். அது கம்பேரிட்டிவ்லி வித் பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் பர்சன்ஸ், நம்மளுடைய மக்கள் எங்கே வேணாலுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எங்கே வேணாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்பரேட் கம்பெனிஸாக இருக்கட்டும், ஒன்று ஷேர்ஸில் பண்ணுவாங்க, இல்லை பேங்க்கில் பண்ணுவாங்க, லேண்டில் பண்ணுவாங்க, ஆர் கோல்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பர்சன்டேஜ் இவ்வளோ தான் இருக்குன்றதுனால மல்டிப்புளாக பண்ணுவாங்க. கையில் வச்சிருக்க ஒரு 10,000 ரூபாயை 2,000 ரூபாய் லேண்டில் போடுவாங்க, 2,000 ரூபாய் கோல்டில் போடுவாங்க, 2,000 ரூபாய் ஷேரில் போடுவாங்க, 2,000 ரூபாய் பேங்க் டெபாசிட்டாக வச்சுருப்பாங்க. அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு எது சரியாக இருக்குது, அன்றைக்கி மார்க்கெட் சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அந்த ப்ரைஸிங் ஏறினதுனால இன்றைக்கும் ஜனங்க ஒரு நாளைக்கு ஷேர் பார்ப்பாங்க. ஷேர் டவுன் ஆச்சுன்னா கோல்டு ஏறி இருக்கும், கோல்டு டவுன் ஆச்சுன்னா ஷேர் ஏறி இருக்கும். ஸோ டெய்லி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அந்த ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய திங்கிங் என்னவா இருக்கும் அப்படின்னா, வெதர் ஷேர்ஸ் ஆர் கோல்டு, இதுதான் பேசிக்காகவே அவங்களோட திங்கிங்காக இருந்துகிட்ருக்கோம். அதனால் இப்போ இன்றைக்கி கோல்டு ஏறி இருக்குன்னா ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிருக்கும், அதுவும் பல லட்சம் கோடியில் அடிபட்டுருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக் பிஸ்னஸாக இருந்துகிட்டு இருக்கும், பிஸ்னஸ் ஸ்டைலாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இங்கே பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சகோதரர் சொன்ன மாதிரி தான், கவர்மெண்ட் வாங்குறதுனால, ஏன்னா அவங்க டன்னேஜஸில் வாங்குறதுனால இன்றைக்கி காஸ்ட் ஆஃப் கோல்டு எங்கேயோ ஏறி போய் நிற்குது. இன்றைக்கி ஒரு அவுன்ஸ் ஜென்ரலாக அதோட ரேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறதே எல்லாமே அவுன்சஸ் பேஸஸில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, வித் டாலர்ஸ் தான். ஏன்னா வேர்ல்டு கரன்சின்னு பார்க்குறச்சே டாலர்ஸ் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அதை அசைக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. பிரிக்ஸோட மணி அது இனிமேல் இது, ஏன்னா யூரோவாக இருக்கட்டும், டாலரை விட யூரோவோட காஸ்ட் அதிகம். பட் இருந்தாலுமே டாலர்ஸை பொறுத்த வரைக்கும் தான் இன்றைக்கி வேர்ல்டு ட்ரேடிங்கே இருந்துக்கிட்டு இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான நாடுகளில் தான் இந்தியா வந்து ரஷ்யாவோட ஆயில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியன் மணியில் பண்ணாங்க, ஈரானில் ஆயில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியன் மணியில் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு சில நேரங்களில் இந்தியாவோட அந்த கன்சியூமர் இதோ நம்மளுடைய தலைவர்களோட அந்த வீரியமான அந்த அப்ரோச்சஸில் என்ன ஆயிடுதுன்னா இந்தியன் மணிக்கு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆஸ் சேம் சைனாவும் இன்னைக்கு அவங்களோட கரன்சியை அந்த இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளே கொண்டு வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அமெரிக்க அதிபரோட அன்ஸ்டேபிள் பாலிசிஸ்னால தான் திடீர்னு ஒரு பாலிசிஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பக்கத்து நாடான கனடா எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு 100% டாரிஃப் நான் போட போகிறேன் அப்படின்றாரு. ஸோ இந்தியாவுக்கு ஒரு 100% டாரிஃப் போடுறோம், இல்லை 200% போட போகிறோம், 500% போட போகிறோம், நீங்கள் ரஷ்யா கிட்ட வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு அன்ஸ்டேபிள்னஸ் இருக்குது. உக்ரைன் வாராக இருக்கட்டும், இஸ்ரேல் பாலஸ்தீன வாராக இருக்கட்டும், இந்த மாதிரியான நாடுகள் இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வெனிசுலாலேருந்து ஒரு தலைவரை வந்து கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி ஒரு எதேச்சதிகார போக்கு வந்து எல்லா நாடுகளுக்குமே வந்து ஒரு அதிர்ச்சி ஆக்குது. அப்போது அவங்க வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வச்சுக்கணும். ஸோ டாலர்ஸை வந்து என்னைக்காக இருந்தாலும் இதை வந்து ஒரு நம்பிக்கைக்குடைய ஒரு விஷயமா இருக்காது. அப்போது ரெண்டாவது சாய்ஸாக நம்ம திங்க் பண்ணுறது கோல்டு. ஸோ அப்போ கோல்டு ரிசர்வை வந்து எல்லா ரிசர்வ் பேங்க்குமே வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்குது. அவங்களுடைய கரன்சி லெவல் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வராங்க. ஏன்னா ஒவ்வொரு நாடுமே அவங்களோட கரன்சியை ஸ்ட்ரென்த்தப் பண்ணிக்கணும் அப்படின்னா பேஸ் வந்து கோல்டை வச்சு தான் அதை கொண்டு வர முடியும். இல்லைன்னா அந்நிய செலாவணியை டாலர்ஸ் எவ்வளோ வச்சிருக்கோமோ அதை பொறுத்து தான் கொண்டு வர முடியும். ஸோ அந்த விஷயங்களில் இன்றைக்கி கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிட்டு இருக்கு. எஸ், கரெக்ட். இன்றைக்கி கன்சியூமர்ஸை விட இன்றைக்கி கார்பரேட்ஸ் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோல்டை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் கோல்டு, இன்னொன்று பேப்பர் கோல்டு. ஸோ இந்த பேப்பர் கோல்டில் தான் கார்பரேட்ஸ் டீல் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் கோல்டில் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் அந்த கோல்டை வந்து நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னு இல்லை. பட் வேல்யூ அஃபெக்ட் ஆகுதான்னு கேட்டால் எஸ், அஃபெக்டட். ஆமாம். அது இன்னைக்கு நம்மளுடைய தாய்மார்கள் ஏஷியன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்குமே கோல்டுன்றது ஒரு பாரம்பரியமான விஷயம். அது பல ஆண்டுகளாகவே வந்து நம்ம வந்து எப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ஒரு ப்ரெசிஷான ஒரு விஷயம். அது வந்து மேரேஜுக்குன்ட்டு இல்லை. ஒரு பெண்மணி சாதாரணமாக ஒரு பூ கட்டக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கட்டும், அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு நகை கடையில் போயிட்டு அது 100 ரூபாய் நகைச்சீட்டு மாதிரி போட்டு அந்த மாதிரி ஒரு சேவிங் பண்ணி அந்த கோல்டை வந்து அவங்க ப்ரெஷியஸாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இதை வச்சு தான் இன்னைக்கு இந்தியாவில் உலகளாவியில் இருக்கிற கோல்டை விட இன்னைக்கு இந்தியன் கோயில்கள்லையும் இந்திய மகளிர்கிட்ட இருக்கிற கோல்டு வந்து ரொம்ப அதிகம்ன்றதை சகோதரர் சுட்டி காட்டிட்டு இருந்தார். ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும் சுருக்கமாக அதுக்கப்புறம் நான் பதில் வாங்கிட்டு போயிடுறேன். இப்போ இருக்கக்கூடிய இதே நிலைமை ஒரு முடிவு இருக்கணும் இல்லையா? எப்பயுமே ஒரு பொருளாதாரம் ரொம்ப அதிக அளவில் போயிட்டே இருக்கு அப்படின்னா அதற்கான ஒரு முடிவு ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த முடிவு கண்ணு கெட்டுற தூரத்திலேயாவது இருக்கா? இல்லை இப்போதைக்கு அதற்கான வாய்ப்பே இல்லை, இன்னும் இதை விட நிலைமை மேலே போகத்தான் செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா உங்களுடைய பார்வையில்? இது வந்து ஜென்ரலாகவே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாயிண்ட்ஸாக தான் எடுத்துக்கணும். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2019-20 அந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு $1,500 ஒரு அவுன்ஸ் கோல்டுன்ற மாதிரி இருந்தது. ஒரு அவுன்ஸ்ன்றது ஒரு 31 கிராம்ஸ் அந்த மாதிரி கால்குலேஷன்ஸில் வரும். அது என்னை விட அவங்க ஜுவல்லர்ஸ் இதுலேருந்து பேசும்போது இன்னும் கரெக்டாக பேசுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா $5,400 இருக்குது. ஆமாம். இப்போது பல நாட்டு தலைவர்கள் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா $7,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் அப்ரைசலில் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்க கோல்டு இனிமேல் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அதுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கோடியை 1.5 லட்சத்தை நெருங்க போகுது அப்படின்ற சூழலில் 1,30,000 நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அப்படின்னும் போது ஏன்னா $7,000 கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் கோல்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி, நம்ம பேசுகிறோம். கணேஷ்குமார் சார், நம்ம முதல் சுற்றுல பேசும்போது தங்கம் வந்து அமெரிக்காவில் அங்கே கையிருப்பு வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை மீண்டும் நாடு கடத்துகிறாங்க ஒவ்வொரு நாடுகளும். இதுவும் ஒரு விதமான பாதிப்பு அப்படின்னு. உண்மையிலே ஏன் அதை செய்கிறாங்க? அமெரிக்காவினுடைய நிலையற்ற வரி விதிப்பு முறையால் காரணமா, இல்லை இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார தேவைகளை சமாளிப்பதற்குமே ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய வளங்களை பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறாங்களா? இந்த 2 விதத்தில் எந்த விதம் சரியாக இருக்கும்? அதாவது லாஸ்ட் ஒரு 1 வீக், அதாவது 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு கோல்டு வார் மாதிரி ஒரு ஆரம்பம். இது ஸ்டார்டிங் தான். we are not into it. அது உள்ளே போகல, நம்ம அந்த கோல்டு வார்க்குள்ளே நம்ம போகல. ஆனால் அந்த கோல்டு வாரோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, கிரீன்லாண்டு எனக்கு வேணும்னு அமெரிக்கா கேட்குது. அது ரஷ்யாவிடமிருந்து சைனாவிடமிருந்து காப்பாற்றுவதற்காக வேணும்னு.
அந்த ஒரு காரணம் மாத்திரம் தான் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மீது ஒரு நாடு, அதாவது எல்லாமே நேட்டோவில் இருக்காங்க, ஸோ நேட்டோவை டைல்யூட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நேட்டோ டைல்யூட் ஆச்சுன்னா ஐரோப்பிய ஒன்றியமும் டைல்யூட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாருமே நேட்டோ டைல்யூட் ஆனாலும் அமெரிக்கா மட்டும் வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அமெரிக்கா மட்டும் நேட்டோவிலேருந்து வெளியில் போகுது, மற்ற நாடுகள்லாம் நேட்டோக்குள்ளேயே இருக்குது. அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியம் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய என்ன சொல்கிறது, தன்னுடைய கரன்சிஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுன்றதுக்காக they will decouple from US. அதான் வேறு வழியே கிடையாது. இப்போ அமெரிக்கா வந்து பாதுகாப்பு தரும்னு நினச்சாங்க. ஸோ அமெரிக்கா இப்போ பாதுகாப்பு தரல, பாதுகாப்பு அச்சுறுத்தலே அமெரிக்காவிடம் இருந்து வருகிறது அப்படின்ற மாதிரி அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நேச்சுரலி வெளியில் இருக்கக்கூடிய தங்கத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இது வந்து நான் ஜெர்மனி மாத்திரம் சொல்ல, போலாந்து ஒட்டுமொத்தமாக போலாந்து எடுத்துட்டு வருது, ஆஸ்திரியா எடுத்துட்டு வருது. மோஸ்ட் ஆஃப் த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், பல நாடுகள் தன்னுடைய தங்கத்தை அமெரிக்காவிடமிருந்து எடுத்து வருகிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கா மீது நம்பிக்கை இல்லை, அமெரிக்காவுடைய ஆளும் வர்க்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை. ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா போன நூற்றாண்டில் என்ன நடந்ததுன்னு அவங்க, அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் மட்டும் மறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா 1914 19, அதேமாரி 39 45 மறக்கவே முடியாது அவங்க. அதனால் தன்னுடைய என்ன சொல்கிறது, தன்னுடைய நாட்டோடைய பாதுகாப்புக்காக, தன்னுடைய நாட்டோடைய செலவுக்காக, தன்னுடைய நாட்டோடைய ஸ்டெபிலிட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் இருக்க தங்கத்தை முக்கியமாக அமெரிக்காவிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய டாலர் இட் இஸ் நாட் பேக்டு பை கோல்டு அப்படிங்கிறது பரவலாக எல்லாரும் பேசக்கூடிய ஒரு செய்தி தான். ஏன்னா இப்போ இந்தியா வந்து தன்னுடைய நாணயத்தை அச்சடிக்கிறது என்றால் அதுக்கு பின்புலமாக தங்கம் இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தன்னுடைய நாணயத்தை அச்சடிக்குதுன்னா அது பின்புலம் தங்கம் இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா 1971 அப்புறமாக அச்சடிக்கக்கூடிய அமெரிக்க டாலருக்கு பின்புலமாக தங்கம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு அமெரிக்கர்கள் இது வரைக்கும் தெளிவான ஒரு பதிலை சொல்லவில்லை. அதனால அமெரிக்க டாலர் விழும் என்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தங்கத்தை, அதாவது எந்த நாட்டுடைய தங்கம், அது அமெரிக்காவோட தங்கமா இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்தோ இல்லை இந்தியாவிலிருந்தோ வைக்கப்பட்டிருக்க அது கோல்டு புல்லியனாக டேரெக்டாக வச்சுருக்காங்கன்னா அந்த தங்கமா. ஸோ இது எல்லாமே டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவாய்ட் கன்ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் தன்னுடைய நாட்டுடைய தங்கத்தை எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறார். இதனாலும் தங்கத்தோடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அமெரிக்கா இப்போ வாங்கும்ல, இப்போ தங்கம் அமெரிக்காவுடைய டாலர் எதன் பின்னால் இருக்கிறது அப்படின்னா தங்கம் இருக்குது அப்படின்னா அமெரிக்காவே தங்கம் வாங்கக்கூடிய நிலைமையில தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா இருக்கிற தங்கம் அது வந்து மற்ற நாட்டுடைய தங்கமும் இருக்கிறது. அமெரிக்காவுடைய அதாவது அமெரிக்கா டாலர் பேக்டு பை கோல்டு அப்படின்னா they must have like 29 ட்ரில்லியன் எக்கானமி, 38 ட்ரில்லியன் அளவுக்கு டெட் இருக்குது. ஸோ டெட் டு த என்ன சொல்கிறது, ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட 125% டெட் டு இது ஜிடிபி இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அவங்களும் தங்கத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நிலையற்ற பொருளாதாரம் தங்கத்தினுடைய விலை அதிகமாக்கிக்கிட்டே இருக்கு. அது வந்து சர்வதேச அரசியலுடைய பங்கும் பெருமளவு இருக்கு அப்படின்றீங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். பாஸ்கர் கிருஷ்ணன் சார் குறுக்கிடுவோம், ரொம்ப சுருக்கமா. சிறிய விளக்கம் தான். ஏன்னா பொதுவாக நம்ம வந்து அரசுகள் தங்கம் வாங்குவதாக சொல்லி கொண்டிருக்கோம். அரசுகள் வாங்குவதில்லை, எல்லாமே அந்தந்த நாட்டினுடைய மத்திய வங்கிகள் தான் வாங்கும். ஏன்னா அந்தந்த நாட்டு நிதி கொள்கையிலையும் என்னெல்லாம் தங்கத்தில் பரிமாற்றம் கொள்ளலாம் அல்லது அந்நிய செலவில் எவ்வளோ இருப்பு வைத்துக் கொள்ளலாம் என்பதையெல்லாம் அந்தந்த நாட்டு மத்திய வங்கிகள் தான் தீர்மானிக்கின்றன அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லி வச்சோம். சரி, ஓகே. சிக்கந்தர் சார், சார் வணக்கம் சார். இப்போ நம்ம தங்கம் விலை, வெள்ளி விலை குறித்து தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். நகைக்கடை உரிமையாளராக உங்ககிட்ட முன்வைக்கக்கூடிய கேள்வி, தங்கத்தினுடைய விலை ஒரு அபரீதமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, வெள்ளியுடைய விலையும் கூட ஒரு அபரீதமான வளர்ச்சி தான். ஒரு தங்கம் விற்பனையாளரா இதை வளர்ச்சின்னு எடுத்துக்கிறீங்களா இல்லை வீழ்ச்சின்னு எடுத்துக்கிறீங்களா? உங்ககிட்ட வர வாடிக்கையாளர்லாம் என்ன சொல்றாங்க? உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் இந்த விலை இவ்வளவு அதிகமாக உயர்றதுக்கு? நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது சார், இப்போ வந்து சைனாக்காரங்க வந்து நிறைய பாண்டு வாங்கியிருந்தாங்க. இப்போ 90 லட்சம் கோடிக்கு பாண்டு வாங்கியிருந்தாங்க, தங்க பாண்டு. தங்க பாண்டு 90 லட்சம் கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. அவங்க போன ஒரு மாதம் 20 நாளைக்கு முன்னால் வந்து ஒரு 40 லட்சம் கோடி ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்கள அமெரிக்காக்காரன் நம்பிட்டு இருக்க முடியாது, ஒரு இடத்துலையும் போய் போர் தொடங்கிட்டு இருக்காப்புல வச்சுட்டு இருக்காப்புல, அதனால இவங்க நம்பிட்டு இருந்தால் சரியே வராது அப்படின்னு சொல்லி 90 லட்சம் கோடி டெபாசிட் பண்ணி வச்சிருந்தாங்க கவர்மெண்ட்ல. அது 40 லட்சம் கோடி வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. ரிட்டர்ன் வாங்கினால அவங்களுக்கு கொஞ்சம் என்ன கூறம் பணமும் அவங்க அமெரிக்கா சைனாக்காரங்க மாதிரி நிறைய நாட்டுக்காரங்க டெபாசிட் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நாட்டுக்காரங்களே, அந்த நாட்டு மக்களே நிறைய பேர் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து இப்போ ரிட்டர்ன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
4 நாளைக்கு முன்னால் கூட பாஸ்போர்ட்டு அங்கே உள்ளவங்களே அமெரிக்காக்காரங்களே நான் ஒரு 1500 பேர் பாஸ்போர்ட் வாங்கி ரிட்டர்ன் வாங்கி அந்த டெபாசிட் பணத்தை வாங்கிட்டு போய் அடுத்த நாட்டில் போய் நம்ம முதலீடு போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. சார் சர்வதேச பொருளாதாரம் கேட்டீங்கன்னா இல்ல சர்வதேச பொருளாதாரம் சரி இல்ல நீங்க பேசுறது கேக்குது. சர்வதேச பொருளாதாரம் சரி, ஆனா நம்ம முன்வைக்கக்கூடிய கேள்வி இந்த விலை ஏற்றம் அப்படின்றத நீங்க ஒரு விற்பனையாளரா இதை ஒரு வளர்ச்சின்னு எடுத்துக்கிறீங்களா? காலம் மாறிக்கிட்டே இருக்கு, ஸோ இந்த விலை சரியானதா அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா? இல்ல விலை ஏறுறதுனால வாடிக்கையாளர் குறையிறாங்க, எங்களை போன்ற விற்பனையாளர்களுக்கு இது ஒரு வீழ்ச்சி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்களா? அந்த கேள்விக்கான பதில். வியாபாரம் பொதுவாக ஒரு 10 நாள் வியாபாரமே இல்லை, வீழ்ச்சி தான். பொதுமக்கள்லாம் 2 கிராம் கம்மல் கூட வாங்க முடியல. 2 கிராம் கம்மல் கூட வாங்க முடியல. 2 கிராம் கம்மல் நாங்கள் கூலி சேர்த்தா 30,000 32,000 சொன்னால் 25,000 பழைய மாதிரி கேட்காங்க. ஆமாம், அதனால பொதுமக்கள் இப்படி இருந்தால் எப்படி எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்களே தவிர வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை இருந்தாலும் இப்போதைக்கு தேவை இருந்தாலும் விலை குறையட்டும், நாங்கள் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு வந்து வாங்கிக்கிட்டோம், அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ நிறைய அரங்கத்துல நிறைய விருந்தினர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு சொல்லுங்க. இப்போ அந்த கல்யாணம், முக்கியமான கல்யாணம் வச்சிருக்கவங்க கூட இன்னைக்கு வாங்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்டே பேசியிருந்தாங்க, ஒரு மாசம் கழிச்சு கொடுக்கணும், 2 மாசம் கழிச்சு கொடுக்கணும். அந்த சூழ்நிலைக்கு பொண்ணு கிட்டாங்க கொஞ்சம் இறங்கி போயிட்டாங்க. அவங்களும் இந்த ரேட்டு இருக்கிறதுனால சரி பரவாயில்ல, 2 மாசம் 3 மாசம் கழிச்சுனாலும் எங்களுக்கு தாங்க, இப்போ கல்யாணம் முடிச்சுக்கிடும், அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க அவங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப பொருளாதார நிபுணர்கள் பேசும்போது இந்த விலை இன்னும் உயரத்தான் செய்யும். திரு கண்ணன் சார் நம்ம கிட்ட இருக்காங்க, அவங்க சொல்லும் போது கூட ஒரு பவுன், ஒரு சவரன் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க. அப்போ 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஒரு சவரன், ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை ஏறும்போது இந்த நிலைமையை ஒரு நகைக்கடை உரிமையாளர்களோ அல்லது விற்பனையாளர்களோ எப்படி சமாளிக்க போறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் விற்பனை இல்லை அப்படின்ற ஒரு கவலையும் இருக்கு, மற்றொரு பக்கம் விலையும் அதிகரிக்கிறது. நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? இப்போ $5,000 $5,900 ஓடுது. $5,500 தாண்டினாதான் அதை பற்றி நம்ம எவ்வளோ கூடுது குறையுங்க சொல்ல முடியும். $5,501 வந்துட்டாலே அது சார் சொன்ன மாதிரி $7,000 கிட்ட வந்துடும். கேட்டல, $5,500 தாண்டினாதான் அது நம்ம சொல்ல முடியுமே தவிர இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா $4,000 இருக்கல, $4,500 வரும்னு சொன்னாங்க, வந்தது. $4,500 தாண்ட பிறகு $5,000 வந்து $5,000 வந்துட்டு இப்போ. ஓகே சார், புரியுது. அங்க உள்ள அமெரிக்காவோட இப்ப எல்லாருமே டெபாசிட் பண்ணவங்க கூட திருப்பி வாங்கிட்டு இருக்கனால அதோட வேல்யூஷன் அவங்களுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. அவங்க அடுத்த போய் ஜப்பான்காரன்ட்ட போய் கடன் கேட்டு கிடக்காங்க, ஜப்பான்காரங்கள்ட்ட போய் கடன் கேட்காங்க. அந்த சூழ்நிலை இருக்கு. அவங்களும் இப்போ ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப இதாக தான் இருக்காங்க. அங்கேயும் பொதுமக்கள் ரொம்ப இதாக தான் இருக்காங்க. இப்போ நம்ம கூட இன்னைக்கு 10% 15% 10% இருந்து 30% தாலுக்கு கூட்டியிருக்கோம். நம்ம இந்தியா தால்னா இந்த பருப்பு கூட இன்னைக்கு 30% 10% 30% வரை கூட்டியிருக்கோம். அதான் இது அப்போ வீழ்ச்சின்னு தான் நீங்க சொல்றீங்க. தங்கத்தினுடைய விலை ஏற்றம் வளர்ச்சி கிடையாது. ஒரு நகைக்கடை உரிமையாளர் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வீழ்ச்சி தான், விற்பனை ரொம்ப மந்தமாகிருச்சு அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்கு. சரி, நான் தொடர்ந்து வரேன், உங்ககிட்ட வரேன், நம்ம பேசலாம் தொடர்ந்து. திரு கண்ணன் சார், அவங்க பேசும்போது கூட நேரடி இப்போ நம்மளாம் ஒரு செய்தித்தாளில் படிக்கிறத வச்சோ சர்வதேச பொருளாதார நிலவரங்களை வைத்தோ பேசிவிடுறோம். ஆனால் அன்றைய தினத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணத்தை வைத்து சொல்லக்கூடிய கருத்து தான் இது எங்களுக்கு வளர்ச்சியே இல்லைங்க, நாங்கள் ரொம்ப வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கோம், தங்கத்தினுடைய விலை வீழ்ச்சின்னு. நீங்கள் சொல்கிறக்கூடிய புள்ளி விவர கணக்குக்கும் 1.5 லட்சம் ரூபாய் இன்னும் நெருங்க கூட இல்லை, அதற்குள்ளேயுமே இது வீழ்ச்சின்றாங்க. 3 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஒரு சவரனுடைய நகை விலை ஏற்றம் அடையும் போது அது இன்னும் மிகப்பெரிய வீழ்ச்சி. இது தனி மனித வீழ்ச்சின்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு நாட்டோடைய வீழ்ச்சியாகவே இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த இது திங்க் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி தான் அமெரிக்கா தான் இன்னைக்கு ஹையஸ்ட் ரிசர்வ் கோல்டு வச்சிருக்கு, 8,400 டன்ஸ். இந்தியாவோட டன்னேஜ் பார்த்தீங்கன்னா 800+ டன்ஸ் தான் இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் ஹை. ஆனால் இன்னைக்கு இந்தியன் ஃபேமிலிஸ்குள்ளேயும் நம்மளோட டெம்பிள்ஸில் இருக்கிற கோல்டை பார்த்தீங்கன்னா அந்த 8,400 டன்ஸை விட அதிகமான அளவில் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ
இண்டிவிஜுவலாக நம்ம ஸ்ட்ரென்த்தப்பாக இருக்கிறோம். கவர்மெண்ட் சைடுன்னு நீங்கள் திங்க் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக நம்ம, அதனால தான் ஒரு கொரோனா மாதிரியான ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் கூட மற்ற நாடுகள்லாம் அவ்வளோ சஃபர் ஆகும்போது இந்தியா அடுத்த ஒரு 1 இயரில் திருப்பி கம்பேக் கொடுத்து மறுபடியும் ஸ்டெடியாக நின்றுது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாப்புலேஷன் ப்ளஸ் இண்டிபெண்ட்டாக நம்ம நிற்கிற ஒரு விஷயங்கள் தான் இதோட மெயின் ஸ்ட்ரென்த்து. நகைக்கடைக்கார் சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் உடன்படலை. அவர் வந்து திருமணத்துக்கு வந்து நான் அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து கொடுக்குறேன்ட்டு, அது கொஞ்சம் ஒரு சோகமான ஒரு விஷயம். திருமணத்துக்கு நகை அப்படின்றது வந்து கொஞ்சம் வருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கி பெண்ணாக தான் பார்க்கணும், அது பொண்ணோட சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் நம்மளால் ஏற்க முடியாது. அது ஒரு டவுரி ரிலேட்டடாக கொண்டு போகிறது ரிலேட்டட் ஆக்காது. இன்றைக்கி வந்து ஒரு ஆணை விட ஒரு பெண் வந்து ரொம்ப சிறந்து அவங்களோட கல்வி தகுதிகளாக இருக்கட்டும், தனித்திறமைகளில் வரையும் எவ்வளோ வளர்ந்துருக்காங்க. இன்றைக்கும் அது வந்து ஒரு இன்னொரு பொன் கொடுத்து தான் அந்த பெண்ணை வந்து ஈக்குவல் பண்ணி ஒரு திருமணத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தேவையில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்து சரிதான். ஆனால் அவர் வந்து யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறார். இப்போ ஒரு திருமணம் நடைபெறும் போது நான் பெற்ற மகளுக்கு ஒரு 25 சவரன் நகையை போட்டு நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு அவங்க பெருமையாக வெளியில் சொல்லிக்கிறாங்க. அந்த 25 சவரனை கூட நான் வாங்கலான்னு முன்பு திட்டமிட்டிருந்தேன். ஆனால் இப்போ என்னால் வெறும் 15 சவரன் தான் வாங்க முடியும். அதற்கான காசு தான் எங்கிட்ட இருக்கு. அந்த நிலைமைக்கு தான் நகைக்கடைக்கே வராங்க அப்படின்னு அவர் யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறார். ஒரு வியாபாரியா அவர் சொல்ற விஷயங்களை நான் ஏற்கிறேன். இன்னொரு நம்ம இதையும் பார்த்து என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பழசு எடுத்துட்டு போனோம். 1968 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்டோட ஒரு சவரனோட ரேட்டு 98 ரூபாய் தான். இன்னைக்கு வந்து இவ்வளோன்னா அன்னைக்கு நம்ம திங்க் பண்ணி பார்த்தோன்னா 10,000 ரூபாய் இருந்தால் நான் எப்படிப்பா கோல்டு வாங்குவேன் அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி இல்லை. இன்னும் ஒரு 5 வருடங்கள் 10 வருடங்கள் கழிச்சதுக்கப்புறம் இது தெரியாது. ஏன்னா இந்தியன்ஸோட பிளட்லேயே வந்து அந்த கோல்டு, ஏஷியன்ஸ், நான் இந்தியன்ஸ் மட்டும் சொல்ல, ஏஷியன்ஸ் பிளட்லேயே வந்து கோல்டுன்றது அவங்களுக்கு கண்டிப்பான ஒரு விஷயமா தேவைப்படுறதுனால இது 3 லட்சம் ஆனாலும் தேவைப்படுறவங்க வாங்குவாங்க. என்ன ஒன்று, இந்த கோல்டோட கேரட் வந்து இனிமே அந்த 24 22 மாறி 18 மாறி அது இன்னும் குறைந்து ஒரு 9 கேரட் அதுன்ற மாதிரி பேருக்குன்ற மாதிரியாவது வச்சுக்குவாங்க. முன்னாடி திருமணங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள், நான் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு நகைக்கடை மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பெண்கள் வந்து நகை பேரில் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர்த்து அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு வெளிப்படுத்திக்கணும், அவங்கள வந்து ஒரு அந்த கோல்டு வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுன்றது நினைக்கல. இன்றைக்கி பெண்கள் அவங்களுடைய தகுதியை வச்சு தான் அவங்கள வெளிப்படுத்தணும், அவங்களுடைய ஆளுமையை தான் வெளியில் காட்டணும்னு நினைக்கிறதுனால இன்றைக்கி கோல்டு ஒரு சேவிங்ஸாக வேணால் திங்க் பண்ணுவாங்களே தவிர்த்து அது வந்து ஒரு ப்ரொஜெக்டிவ் ப்ராடக்டாக அது காட்ட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கோல்டு 3 லட்சம் ஆனாலும் நம்மளுடைய இந்தியர்கள் கண்டிப்பாக வாங்குவாங்க. பெண்கள் மத்தியில் ஆபரணங்கள் அணியக்கூடிய அந்த எண்ணம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. ஆனால் விற்பனையில் எந்த குறைவும் இல்லை. அதெல்லாம் விற்பனை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போ 2-3 விஷயங்களை கொஞ்சம் சரியாக பார்த்துட்டு போடுவேன். இப்போது நம்ம இந்த தங்கம் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மத்திய வங்கிகள் வாங்குகின்றன இல்லையா, அவர்கள் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்நிய செலாவணி கையிருப்பு எவ்வளோ இருக்கலாம், தங்கம் எவ்வளோ கையிருப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப வைத்துக் கொள்கிறார்கள். அதனால் பொதுவாக ஏதோ மக்களுக்கு சேர வேண்டிய தங்கத்தை அரசுகள் வாங்கி கொள்கிறோன்னா இல்லை, அரசு அப்படிலாம் பண்ணுறதில்ல. அந்த மானிட்டரி பாலிசிக்கு உட்பட்டு ரிசர்வ் வங்கி என்ன செய்யணுமோ அதை ரிசர்வ் வங்கி செய்து கொண்டிருக்கு. நம்ம நாட்டில் அது ரிசர்வ் வங்கி, மற்ற இடத்துல சென்ட்ரல் பேங்க். சரிங்களா? ஒன்று. அப்புறம் 2வது மிக முக்கியமானது, ஒரு நாட்டிலேருந்து தங்கத்தை இன்னொரு நாடு வரவேற்கிறது சொன்னால் அதுக்கு எந்த ஒரு அரசியல் காரணமுமே இல்லை. ஏன்னால் அது வந்து ஒரு லிக்விடிட்டிக்கு அவங்களுக்கு தேவைப்படுகிறது. ஒரு வேலை அவசரமாக தேவைப்பட்டால் தங்கத்தை நாம் மாற்றிக்கொள்ள முடியுங்கிற ஒரு நிலைமை வருகிற போது என்ன செய்யலாம்ங்கிறதுக்காக முன்கூட்டியே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் அது. அந்த நாட்டில் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை காரணமாகலாம் இல்லை. அது 2. அப்புறம் 3வது, இந்த தங்க விலையை பற்றியில் மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு ஒரு பாசிங் ஃபெனோமெனா, டெம்பரரி ஃபெனோமெனா தான். என்ன அப்படின்னா, பெருமுதலீட்டாளர்கள் நீண்ட நாட்களுக்கு தங்கத்திலே முதலீடு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கான சரியான சூழல் வெளியே வருகிற போது இதிலிருந்து கொண்டு போய் அங்கே போக ஆரம்பிச்சிடும். ஒரு குறுகிய கால முதலீடு. ஆமாம், பொதுவாக அது 6 மாதங்கள்லேருந்து ஒரு மாதம் 1 ஆண்டுகள் வரையில் நீடிக்கலாம். அவ்வளோதான், அதுக்கு மேலே நீடிக்காது. அப்போது மிக நிச்சயமாக மாறும். இந்த அளவுக்கு கடுமையான உயர்ந்து விட்டு இன்னும் கடுமையான வீழ்ச்சியை சந்திக்குமானா ஆகாது. பொதுவாக விலை குறைகிற போது படிப்படியாக தான் குறையும். ஆனால் ஏறுகிற போது ஒரேடியாக அதுதான் பொருளாதார தத்துவம். அப்படி பார்க்குற போது அடுத்த 2 ஆண்டுகள் சரிவு ஆரம்பிக்கும், விலை சரிவு ஆரம்பிக்கும். மக்களுக்கு மீண்டும் பழைய காலத்தில் இருக்க மாதிரி ஒரு 70 அதில் 70,000 80,000 அப்படி ஒரு அடுத்த 2 ஆண்டுகள்ன்றது இப்போ இருந்து. ஏன்னா இப்போதே பெருமுதலீட்டாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கடந்த சுமார் 2-3 வாரங்களாகவே பெருமுதலீட்டாளர்கள் சிறிதாக தங்கத்தை விட்டு வெளியே வரலாமா என்று. ஏன்னா அவங்க தங்கத்தை முதலீடு பண்ணி அவங்களுக்கு என்ன ஆக போகுது?
ஓகே. அது எப்படியா ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து அது ஆனா பணமாக ஒரு வரணும். சின்ன சந்தேகம், ஏன்னா நேயர்கள் குழம்பிடக்கூடாது இல்லையா? இப்போ கண்ணன் சார் பேசும்போது 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு தங்கம் உயரும்ன்றாங்க. ஆனா நீங்க சொல்லும்போது மீண்டும் தங்கத்தினுடைய விலை படிப்படியாக குறையும், அதே 80,000 ரூபாய் வரைக்கும் போகும், அதற்கும் நம்ம வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உண்மையில அது ரெண்டு கருத்தை மக்கள் எந்த கருத்தை அவங்க எடுத்து வந்து பொருளாதார நிபுணர் ஐயா சொன்னது வந்து நான் மறுப்பு சொல்லலை. அது வந்து அவர்களுடைய கணிப்பு. சரிங்களா? நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த பெருமுதலீட்டாளர்கள் எப்போது சந்தையை விட்டு வெளியேறுகிறார்களோ அப்போது இந்த விலை நிலவரம் ஸ்திரப்படும், ஸ்டெபிளைஸ் ஆகும். அது ஒன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வேறு சாய்ஸே கிடையாது. பெருமுதலீட்டாளர்கள் தங்கத்தை அப்படியே வைத்துக் கொண்டிருக்க முடியாது. அது மீண்டும் அவர் சந்தைக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும். இப்போ நீங்களோ நானோ மாதிரியோ ஒரு 10 பவுன் வாங்கிட்டு அப்படியே பீரோவில் போட்டு வைக்கிற மாதிரி பெருமட்டங்களை வைத்திருக்க முடியாது. அதை ஒரு முதலீடாக மாற்ற வேண்டும். அது முதலீடாக எப்போது மாற்றுவோம்னா அநேகமாக ஓரிரு மாதங்களே அதை அவங்க செய்தே ஆக வேண்டும். இல்லைன்னா அவங்களுக்கு வேஸ்ட்டு. சரிங்களா? தங்கத்தினுடைய விலை ஏறிக்கொண்டே தானே இருக்குது. இந்த நேரத்துல ஏன் அவங்க திருப்பி மாற்ற வேண்டிய கட்டாயமோ ஒரு சூழலை இல்லையே, எல்லா முதலீட்டையும் கொண்டு போய் அங்கே போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? வெறுமே தங்கத்தை வந்து என்கிட்ட வந்து ஒரு 200 கிலோ தங்கம் வச்சிருக்காங்க அப்படின்னா முதலீட்டாளருக்கு அப்புறம் என்ன இருக்குது அதுல? இல்ல சார், எனக்கு கேள்வி என்னன்னா, முதலீடு அப்படின்றதே ஒரு சேவிங்ஸ். இப்போ இருக்கக்கூடிய பணத்தை விட இன்னும் கூடுதல் லாபம் கிடைக்க போகுது. உங்களுக்கும் எனக்கும் அது வந்து வெறும் சேமிப்பு. அவங்களுக்கு அது முதலீடு. லாபம். அதை நான் மாத்திக்கிறேன். ஒரு நிறுவனம் வந்து ஒரு லாபத்திற்காக சேமிப்பார்கள். இப்போ நிறுவனத்துடைய லாபம் இன்னும் சில வருடங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகரிக்கும் அப்படின்றப்போ அதை ஏன் விற்க வேண்டிய தேவையே ஏற்படும்? அவங்க எங்க போவாங்க? அவங்க முதலீடுக்கு எங்க போவாங்க? அவங்க முதலீடுகள்லாம் இப்ப தங்கத்துல இருக்கு. நல்லா புரிஞ்சுங்களா? அவங்க முதலீடுகள்லாம் இப்ப தங்கத்துல இருக்கு. சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்ப இருக்க வணிகச்சூழலே தங்கத்திலே நாம் போட்டு வைத்திருக்கிறோம். வணிகச்சூழல் மாறுபடி மேம்படுகிற போது அங்கே எனக்கு இன்னும் சரியான ஒரு சூழல் வருகிற போது நான் மீண்டும் வணிகத்துக்கு தான் போய் ஆகணும். தங்கத்துல போட்ட முதலீடுங்கிறது அப்படியே இருக்கும். சரிங்களா? அது அப்படியே இருக்கும். அது ஒன்றுமே அவங்க அதை வச்சு அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. இப்போ நீங்களும் நானும் வைக்கிற முதலீடோ சேமிப்புங்கிறது நமக்கெல்லாம் இருக்கிற சேமிப்புங்கிறது வேறு. பெருமுதலீட்டாளர்களுக்கு சேமிப்பு முக்கியம் இல்லை. மீண்டும் மீண்டும் வணிகத்தில் போட்டு சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு மேலும் மேலும் லாபம் வர ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறேன், அவர்கள் பெருமுதலீட்டாளர்கள் எப்போது இந்த நிலையிலிருந்து மாறுகிறார்களோ அப்போது தங்கச்சந்தை மாறும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? மற்றபடி பொருளாதார ஐயா சொல்றது கரெக்ட் தான். நிபுணர் ஐயா சொல்ற கணிப்புக்கு வந்து நான் மாறலாம் சொல்லலை. இப்படி ஒரு நிலைமை வரும், மிக நிச்சயமாக அப்போது நிலைமை மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஓகே கண்ணன் சார், பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னதுக்கான பதில் உங்ககிட்ட. இது வந்து பலவித காரணிகளை உட்பட்டு தான் பேசுறது. இன்னைக்கு இருக்கிற ஃபோர்காஸ்ட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம ப்ரைஸிங் பேசுகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து அமெரிக்காவோட அன்ஸ்டேபிள் பாலிசிஸு, எல்லா நாடுகள் பேரில் போடுற டேரிஃபு, பல நாடுகளில் நடக்கக்கூடிய போர்கள், இந்த மாதிரியான ஒரு பதற்றமான சூழலில் அந்தந்த நாட்டோட ரிசர்வ் பேங்க்ஸ் வந்து ஒரு டிசைட் பண்ணுறாங்க, நம்ம எது பண்ணலாம், அப்போ கோல்டாக வாங்கி வைக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் கொண்டு வராங்க. ரெண்டாவது கார்ப்பரேட்ஸ், இப்போ இவர் சொல்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க, ஒரு கார்ப்பரேட்ஸ் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா ஆண்டுக்கு அவங்களுடைய லாப சதவீதமே பார்த்தீங்கன்னா 24% மேலே வரவே வராது. ஸோ கோல்டு வந்து இஃப் சப்போஸ் இயர்லி 24% மேலே ப்ராஃபிட் கொடுக்கும்னா அவங்க அதை சேல் பண்ண மாட்டாங்க. அது ஒரு 7%, 8% எப்பயும் போல் ஆண்டுக்கு ஒரு 10% தான் இருக்கும்னா கண்டிப்பாக அவங்க வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க. டக்குன்னு ஒரு 10% இறங்குதுன்னா சேல் பண்ணுவாங்க, திருப்பி அது ஏறுது அப்படின்னா மறுபடியும் பை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இருந்துகிட்டு இருக்குமே தவிர்த்து இது ஒவ்வொரு நாட்டோட அரசியல் பின்புலன்களை வச்சு மட்டும்தான். இந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக ரஷ்யாவும் இன்னைக்கு சைனாவும் அவங்களோட ரிசர்வ் சோர்ஸஸை இன்க்ரீஸ் பண்ண இது நடக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், கோல்டு மைனில் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறதே சைனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் தான் யூஎஸ்ஏ வருது. ஓகேங்களா? ஆனால் பெரிய மைன் சோர்ஸஸ் வச்சுருக்கதே யூஎஸ்ஏ தான் நம்பர் 1 வச்சுருக்கிறது. பட் அவங்க சேல்ஸை பொறுத்த வரைக்கும் 5th பிளேஸில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு சைனாவும் ரஷ்யாவும் இருக்காங்க, இவங்க அதர் கண்ட்ரீஸ்லேருந்தும் ரஷ்யாவிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் அவன் எடுத்து அவனே கூட வச்சுக்கலாம். சரி. ஸோ அந்த மாதிரி விதங்களில் இருக்கும்போது இந்த கோல்டு வந்து திருப்பி இந்த ரிசர்வ் பேங்க்ஸ் எல்லாம் சேல் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இந்த ரிசர்வ் பேங்க் சேல் பண்ணால் மட்டும்தான். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா அவங்களோட கடன் தேவைகளுக்காக நம்மளுடைய ரிசர்வ் பேங்க்ல இருக்க கோல்டை அடமானம் வச்சுட்டு அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு சூழல் இனிமே வருமா அப்படின்னா இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா அரசாங்கங்கள், அதாவது சின்ன சின்ன அரசாங்கங்கள், இன்னைக்கு நிறைய அரசாங்கங்கள் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இந்த மாதிரி ரொம்ப வீக்கர் எக்கானாமிக்கில் இருக்கிறவங்க அவங்களோட கோல்டை சேல் பண்ணி நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இப்போ ரெண்டு கருத்துல எந்த கருத்து
ஓரளவுக்கு நம்ம நம்பகத்தன்மையா இருக்கலாம். விலை குறையும்னு எடுத்துக்கலாமா, இல்ல விலை அதிகரிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் நம்ம பார்க்கிற தூரம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்? என்னுடைய கணிப்பு பொறுத்த வரைக்கும் $7,000 வரைக்கும் ஒரு அவுன்ஸ் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி $7,000 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். 3 லட்சம் ரூபாய் தாராளமாக வரும். சரி, ஓகே. கணேஷ்குமார் சார், நிறைவா? அதாவது ஏறுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஆனால் ஏறின பிறகு ஸ்டெபிளைஸ் ஆகும். அதுக்கப்புறமா பாஸ்கரன் சார் சொன்ன மாதிரி இட் வில் டிப்ரிஷியேட். அப்போ அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த வேர்ல்டு ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த வேர்ல்டு ஆர்டரில் இல்லை சாரி, கேள்வி ஸ்டெபிளைஸ் அப்படின்றதே இது ஒரு நிலையற்ற வார்த்தையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, கடந்த ஆண்டு இடைப்பட்ட பகுதிகளில் மத்தியில் சொல்லக்கூடிய நகை வியாபாரிகள் அனைவருமே 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த தங்கத்தினுடைய விலை ஏறுங்க, அதற்கு மேலெல்லாம் இந்த ஃப்ரீக்வன்சியில் ஏறாது அப்படின்னாங்க. ஆனால் 1 லட்சம் ரூபாயை கடந்ததற்கு பிறகுதான் 20,000 ரூபாய் ரொம்ப வேகமாக வந்துருச்சு. அப்படின்றப்போ நம்ம கணிக்கக்கூடிய அந்த ப்ரெடிக்ட் பண்ணுறது கூட கொஞ்சம் தவறாக தான் இருக்குது. இன்னும் விலையேற்றம் அப்படின்றத நம்மளால சரியாக துல்லியமாக கணிக்க முடியல அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், சரிதானே? கண்டிப்பாக. அதாவது இப்போ நான் சொல்ல வர பாயிண்டே வந்து ஏன் வந்து கணிசமான அளவு சீக்கிரமாக ஏறும் அப்படின்னா, ஒரு நிலையற்ற தன்மை உலக நாடுகளுக்கு மேல் நம்பிக்கை இல்லை. அதாவது ஒரு கரன்சி எப்போ வந்து வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி, நான் சொல்கிறது வந்து ஒரு 100 ஆண்டுகள் நடக்கக்கூடிய நிகழ்வை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்கிறது வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. அது ரொம்ப அதாவது ஸ்லோவாக நடக்கக்கூடிய விஷயம் தான். நான் சொன்னது 1945 ஆரம்பிச்சது, 1956 தான் உங்களுக்கு வந்து அந்த வேர்ல்டு ரிசர்வ் கரன்சின்றது மாறுச்சு. ஸோ அந்த மாதிரி மாற்றம் வந்து இப்போ நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்தந்த கண்ட்ரிஸே பண்ணும்போது உங்களுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட்டான உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரைஸ் வந்து கண்டிப்பாக கோல்டுக்கு இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அந்த வேர்ல்டு ஆர்டரோடைய ஸ்டெபிலிட்டி எப்போ ரீச் ஆகும், நம்பிக்கை வரணும். புதுசாக ஒரு கரன்சியோ இல்லை வேற ஏதாவது ஒரு நம்பகத்தன்மையான ஒரு விஷயமோ வர வரைக்கும் தங்கம் மாத்திரம்தான் ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஏன்னா அந்த அதை தான் நான் நம்ப முடியும். இப்போ டாலர் நான் வாங்க மாட்டேன், இல்லை யூரோ வாங்க மாட்டேன், இல்லை பவுண்டு வாங்க மாட்டேன், இல்லை வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியோட கரன்சி நான் வாங்க மாட்டேன்னும் போது நான் எங்கே போய் நிற்பேன் அப்படின்னா தங்கத்து முன்னாடி தான் போய் நிற்பேன். ஆயிலுமே இல்லை, ஒரு ரேர் எர்த் மினரல்ஸும் போக போகிறது இல்லை அப்படின்னா தங்கம் தான் ஒரு ஸ்டேபிளான ஒரு கமோடிட்டி முதலீடு அப்படின்னு. ஆமாம், அந்த கமோடிட்டியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த கமோடிட்டி எல்லாருமே ஒரே கமோடிட்டியில் போய் நிற்கும் போது அந்த டிமாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகும் போது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 3 lakhs வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ். சரி, ஓகே. சிக்கந்தர் சார், சார், இப்போ தங்கத்தின் மீதான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிச்சிருக்கு. ஒரு பக்கம் விலை ஏறுது, இருந்தாலும் கூட மக்கள் தினசரி தங்கம் வாங்கக்கூடிய அளவையும் அதிகரிச்சிருக்காங்க. ஆனால் தங்களுடைய தொகை அதிகமாக இருக்கு, தங்கம் வாங்கக்கூடிய எண்ணிக்கை குறைவாக இருக்கு. தங்கம் நீங்கள் உங்களுடைய பார்வையில் ஒரு சிறந்த முதலீடா? ஏன்னா பொருளாதாரம் குறித்தெல்லாம் நீங்கள் பேசுனீங்க, அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து சரியாக இருக்கும். ஒரு நகைக்கடை விற்பனையாளர் உரிமையாளரும் கூட தங்கம் ஒரு சிறந்த முதலீடா இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல? முதலீடு இப்போ எங்கேனாலும் நம்ம தங்கம் இருந்தால் தான் எந்த ஸ்டேட்லானாலும் கொண்டு போய் விற்று சேல் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள கேரளாவில் போய் விற்றுக்கலாம், கேரளாவில் மகாராஷ்டிராவில் போய் விற்றுக்கலாம். எங்கேனாலும் தங்கம் ஒன்று தான் அந்த மாதிரி விற்க முடியாது, எந்த பொருளும் விற்க முடியாது. சொல்லுங்க. இங்கே உள்ள சொத்தை கொண்டு போய் கேரளாவில் கொண்டு விற்க முடியாது, கேரளாவில் உள்ள சொத்தை இங்கே கொண்டு விற்க முடியாது. தங்கம் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் எங்கேனாலும் வாங்கலாம், எங்கேனாலும் விற்கலாம். அது தங்கம் மட்டும்தான் விற்க முடியும், வாங்க முடியும். வேற எந்த பொருள் வாங்க முடியாது. எந்த ராத்திரியும் காசாக்க வேண்டிய பொருள் ஒரே பொருள் உலகத்துல தங்கம் தான். அதே வேல்யூஷனுக்கு போட்டு விற்கலாம். அன்னன்னைக்கு என்ன வேல்யூஷனுக்கு அந்த இது விற்கலாம். சொத்துக்கள் கூட அந்த மாதிரி விற்க முடியாது. தங்கம் மட்டும் இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி 3 லட்சத்துக்கு போனாலும் 2,95,000 பழசு வித்துக்கலாம். ஆமா, வியாபாரங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 10% தான் நடக்குது, 90% இல்லை. இப்போ ஒரு வாரம் 10 நாள் காலமா ஒரு 10% தான் நடக்குது. இல்ல, இப்போ தங்கத்தினுடைய விலை அப்படின்றது கடந்த ஆண்டு நவம்பர்ல இருந்தே அது ஒரு அபரிதமான வளர்ச்சியை பார்க்க முடியுது தினசரி. இப்போ ஒப்பீட்டு அளவுல இப்ப கடந்த 10 நாட்கள்ல தான் வியாபாரம் இல்லை அப்படின்றது இதுக்கு வேறு காரணங்களா, இல்ல தங்கத்தினுடைய விலையேற்றம் தான் காரணமா, நேரடி காரணமா? விலையேற்றம் தான் சார் காரணம். விலையேற்றம் தான் காரணம். அதனாலதான் வியாபாரம் கம்மியா இருக்கு. விலையேற்றம் ஒரே காலத்துல நல்லா இருக்கு. 11,000 இருக்கையில கூட நல்லா வியாபாரம் நடந்தது. போன மாசம்லாம் 11,000, 11,500, 12,000 உள்ள நடக்கிற வியாபாரம் பிசினஸ் நல்லா இருந்தது. திடீர்னு ஒரு பவுனுக்கு ஒரு கிராமுக்கு 3,000 கூட்டிட்டுனா 21,000 பவுனுக்கு கூட்டிட்டுலாம். அதனால வியாபாரம் கொஞ்சம் 20%, 25% தான் வியாபாரம் நடக்குது. ஒரு அளவுக்கு வரைக்கும் வாங்குதாங்க. சொல்லுங்க. ஆமா, ஒரு அளவுக்கு வர இவ்வளவு தூரம் போகணும் பார்த்து மக்கள் ஒரு நிதானம் ஆன பிறகு வாங்குமென்னு ஒரு ஐடியால இருக்காங்க. சரி, பெரிய மார்க்கெட் வரட்டுமே, என்னதான் அவன் பார்ப்போமே, கூடினாலும் சரிதான் குறைஞ்சாலும் சரிதான்
அது என்ன ரேட் வருதான்னு பார்த்துக்கிட்டு நம்ம யோசிச்சு வாங்குமே. எல்லாம் மக்கள் நல்லா சுதாரிப்பா இருக்காங்க. மக்கள் வந்து பொதுவாக சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச அளவில் கொஞ்சம் சுதாரிப்பா இருக்காங்க. ஆமா சார். சரி, ஓகே ஓகே. தங்கத்தினுடைய விலை வரலாறு காணாத வகையில விலை ஏற்றம், தங்கத்திற்கு ஈடாக வெள்ளியினுடைய விலையும் வரலாறு காணாத வகையில விலையேற்றம் அடைந்து கொண்டுதான் இருக்கிறது. இது குறித்து தான் நாம் இன்று 4 விருந்தினர்களோடு மிக விரிவாக இதற்கு காரணம் என்ன, பின்புலத்தில் என்ன எல்லாம் நடக்கிறது, எதிர்காலத்தில் தங்கத்து மற்றும் வெள்ளியினுடைய விலையில் என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம். ஒரு தரப்பு தங்கத்தினுடைய விலை இன்னும் அதிகரிக்கும், சொல்லப்போனால் ஒரு சவரன் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை உயர்வதற்கான கணிப்புகளை எங்களிடம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மற்றொரு தரப்பு ஓரளவுக்கு மட்டும்தான் விலையையும் ஏற்ற முடியும், அதற்கு மேல் விலை ஏற்ற முடியாது, விலை குறைவதற்கான வாய்ப்புகளே இருக்கிறது. ஆனால் இது அன்றாடம் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அடிப்படையில் மட்டுமே உறுதி செய்ய முடியும். ஆனால் தங்கம் ஒரு சிறந்த முதலீடு என்பதுதான் இங்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுடைய கருத்தாகவும் அமைந்திருக்கிறது. விருந்தினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.